சுற்றுச்சூழலையும் மறுசுழற்சியையும் பாதுகாக்க வீட்டுக் கழிவுகளை முறையாக அகற்றுவது அவசியமாகும். ஜெர்மனியில் கருப்பு தொட்டிகள் காகிதம், உயிரியல் கழிவுகள் அல்லது மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களில் சேராத கழிவுகளை கொட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இதில் அழுக்கடைந்த பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் உடைந்த வீட்டுப் பொருட்கள் அடங்கும். சரியான வகைப்படுத்தல் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை சுத்தமாக வைத்திருப்பதுடன் கழிவுகளை அகற்றுவதையும் எளிதாக்குகிறது. ஒரு எளிய சரிபார்ப்பு பட்டியல் வீட்டு கழிவுகளை முறையாக பிரிக்க உதவுகிறது. இதை அச்சிட்டு சமையல் அறையில் தொங்கவிட்டால் எந்த தொட்டியை, எந்த கழிவுகளை பயன்படுத்த வேண்டும் என்பதனை உடனே தெரிந்து கொள்ள முடியும். கருப்பு தொட்டியில் போடக்கூடிய பொருட்களில் டயப்பர்கள், சுகாதார பொருட்கள், வெற்றிட சுத்திகரிப்பு பைகள், உடைந்த செராமிக் அல்லது போர்சலின் துண்டுகள் ஆகியவை அடங்கும். இனி பயன்படுத்த முடியாத சிறிய அளவிலான சேதமடைந்த ஆடைகள் அல்லது காலணிகளையும் இதில் சேர்க்கலாம். ஆபத்தான அல்லது மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை கருப்பு தொட்டியில் போடுவதை தவிர்க்கவும். பேட்டரிகள், மின்னணு சாதனங்கள், பெயிண்ட் ரசாயனங்கள் மற்றும் மருந்துகள் சிறப்பு சேகரிப்பு நிலையங்களுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அதேபோன்று காகிதம், கார்ட்போர்ட் மற்றும் கண்ணாடி ஆகியன மறுசுழற்சி செய்யப்பட வேண்டும். கழிவுகளை சிறிய துண்டுகளாக வெட்டி திரவங்களை அகற்றுவதால் இடத்தை மிச்சப்படுத்த முடியும். இதனால் துர்நாற்றமும் குறையும். கருப்பு தொட்டியில் எந்த கழிவை இட வேண்டும் என்பதனை அறிவது இயற்கை வளங்களை பாதுகாக்க உதவியாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.